செப்டம்பர் 15 திருச்சியில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் மாநாடு. தலைவர் வைகோ மற்றும் இளந்தலைவர் துரை வைகோ MP அழைக்கிறார்கள். அணிதிரள்வோம், ஆர்ப்பரிப்போம், அங்கீகாரம் பெறுவோம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். இன்றைய நவீன உலகில் AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், மென்பொருள், பொறியியல் உள்ளிட்ட பல துறைகளில் ஆதிக்கம் செலுத்த துவங்கியுள்ளது. எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இல்லாமல் எதுவும் இல்லை என்ற நிலையை நோக்கி உலகம் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. இந்நிலையில் AI தொழில்நுட்பம் தற்போது விஞ்ஞானத்தை கடந்து அரசியலிலும் கால் பதித்துள்ளது என்றால் நம்புவதற்கு சற்று கடினம்தான். ஆனால் அதை சாத்தியப்படுத்தி ஒட்டுமொத்த உலகின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது அல்பேனியா. சமீபத்தில் அல்பேனியா நாட்டில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வென்று 4வது முறையாக ஆட்சியை பிடித்துள்ளார் சோசியலிஸ்ட் கட்சியை சேர்ந்த எடி ராமா. இவருடைய இந்த புதிய ஆட்சியில் நாட்டில் ஊழலை ஒழிக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக AI அமைச்சரை அவர் நியமித்துள்ளார். இந்த AI அமைச்சருக்கு டியல்லா என பெயரிடப்பட்டுள்ளது. டியல்லா என்பது அல்பேனியா மொழியில் சூரியனை குறிக்கும். AI அமைச்சர் நாட்டின் பொது டெண்டர் நடைமுறைகளை மேற்பார்வையிட்டு ஊழலை தடுக்கும் பணியில் ஈடுபடும் என அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. உலக அரசியலில் புதிய திருப்புமுனையாக கருதப்படும் இந்த அறிவிப்பை அந்நாட்டு பிரதமர் ராமா தற்போது வெளியிட்டு வல்லரசு நாடுகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார். மேலும் டெண்டர் முதல் பல்வேறு பணிகளை AI அமைச்சர் பார்க்க வாய்ப்புள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் நாட்டில் லஞ்சம், ஊழல், முறைகேடுகளை முழுமையாக ஒழிக்க முடியும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மேலும் பாரம்பரிய உடை அணிந்து டிஜிட்டல் அவதாரமாக டியல்லா உருவாக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டில் ஏற்கனவே அல்பேனியா தளத்தில் பொதுமக்களுக்கு ஆவணங்கள் தொடர்பான உதவிகளை செய்யும் ஆன்லைன் உதவியாளராக டியல்லா செயல்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே அல்பேனியாவின் இந்த அறிவிப்பால் உலகம் முழுவதும் உள்ள திறமையானவர்களை கண்டறிந்து பணியமர்த்த இந்த AI உதவியாக இருக்கும் என்றும் நம்பப்படுகிறது. அதோடு அல்பேனியாவில் இந்த AI அமைச்சர் நியமனத்திற்கு ஆதரவும் எதிர்ப்பும் ஒரு சேர எழுந்துள்ளது. ஒரு தரப்பினர் இது அரசாங்கத்தின் வெளிப்படைத்தன்மை என இந்த AI நியமனத்தை பாராட்டினாலும் மற்றொரு தரப்பினர் AI அமைச்சரை ஏமாற்ற முடியும் என சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். ஐரோப்பிய ஒன்றியத்தில் அல்பேனியா இணைய முயன்று வரும் நிலையில் அந்நாட்டில் நிலவி வரும் ஊழல் அதற்கு மிகப்பெரிய தடையாக உள்ளது. இந்நிலையில் அல்பேனியா பிரதமரின் இந்த நடவடிக்கை அரசு நிர்வாகத்தில் நிலவும் ஊழலை குறைக்குமா என்பது அடுத்தடுத்து வரும் நாட்களில் தெரிய வரும் என அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.